சிவன் திடீரென மீனாவுக்கு போன் செய்கிறான். அவன் குரலில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருக்கிறது. மீனா கால் எடுக்கும் உடனே சுற்றி வளைத்து பேசாமல், முத்து எங்கே இருக்கிறான், அவன் அப்பா இப்போ எப்படி இருக்கிறார் என்று நேராக கேட்கிறான். மீனா கொஞ்சம் திடுக்கிடுகிறாள். முத்து இப்போ பக்கத்துல இல்ல, ஆனா அவன் நம்பர் என் போன்ல இருக்கு, வேண்டும்னா நீங்களே நேரடியாக பேசிக்கலாம் என்று சொல்றாள். சிவனுக்கு அதுதான் வேண்டியது. அவன் முத்துவிடம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், ஆனா போன்ல இல்ல, நேர்ல உட்கார்ந்து பேசணும் என்று சொல்றான். மீனா என்ன விஷயம் என்று கேட்டதும் சிவன் அதை தவிர்க்க முயற்சிக்கிறான். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், போன்ல சொல்ல முடியாது என்று கொள்ளுகிறான். கடைசியில் மீனா முத்துவின் நம்பரை கொடுத்து அவன் எங்காவது பக்கத்தில் தான் இருப்பான் என்று சொல்லுகிறாள். சிறிது நேரத்துக்கு பிறகு சிவன் முத்துவுக்கு போன் செய்கிறான். கால் கனெக்ட் ஆனதும் அவன் குரலில் ஒரு அன்பு தெரிகிறது. அப்பா, உங்களை கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எங்க இருக்கீங்க என்று கேட்கிறான். முத்து, விஷயம் முக்கியம்னா நான் தான் வரட்டுமா என்று கேட்கிறான். ஆனா சிவன் வேண்டாம் என்று சொல்லி, நீ எங்கே இருக்கிறையோ அங்கேயே இரு, நான் தான் வர்றேன் என்று கூறுகிறான். முத்து தான் இப்போ செட்டில் தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சரி, அங்கேயே இரு, நான் உடனே வர்றேன் என்று சிவன் கூறுகிறான். சிறிது நேரத்தில் சிவன் அங்கே வந்து சேர்கிறான். முத்து அவனை பார்த்ததும் மரியாதையுடன் எழுந்து நிற்கிறான். சிவன் சுற்றி பார்த்து கொஞ்சம் அசௌகரியமாக உணர்கிறான். இந்த விஷயத்தை எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல, இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப நாசுக்கான விஷயம் என்று கொள்கிறான். முத்துவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுகிறது. என்ன விஷயம் என்று கேட்கிறான். சிவன் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். சமீபத்தில் தன் உறவினர்கள் இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு போனதாகவும் அங்கே கிருஷ்ணாவின் பாட்டியை சந்தித்ததாகவும் சொல்கிறான். முதலில் சாதாரண சந்திப்பாக தோன்றியது, ஆனா பேசிக் கொண்டிருக்கும் போது சில விஷயங்கள் வெளிவந்து அவனை முழுக்க குலைக்க வைத்ததாக கூறுகிறான். முத்து ஆச்சரியமாக, கிருஷ்ணாவின் பாட்டியை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டே என்று கேட்கிறான். சிவன் அவர்கள் தூரத்து உறவினர்கள் என்று விளக்குகிறான். முன்பே அறிமுகம் இருந்தது, ஆனா பல வருடங்களாக தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் முதன்முறையாக ரோஹிணியே அவர்களின் மகள் என்று தெரிய வந்ததாக சொல்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் முத்துவுக்கு தரை நழுவியது போல ஆகிறது. நம்பவே முடியல. சிவன் தனக்கு இப்போதுதான் இதெல்லாம் தெரிய வந்தது என்று சொல்கிறான். அவன் அங்கே குடும்ப விஷயத்துக்காக போயிருந்தான். அங்கே பேசும்போது கல்யாணி என்ற பெயர் வந்தது. அவன் விசாரித்த போது, உனக்கு தெரியாதா, இதுதான் ரோஹிணி என்று மக்கள் சொன்னதாக கூறுகிறான். சிவன் குழந்தை பருவத்தில் கல்யாணியை பார்த்தது நினைவில் இருப்பதாகவும், ஆனா சரியாக ஞாபகம் இல்லை என்றும் சொல்கிறான். பிறகு உறவினர்கள் பழைய திருமண புகைப்படங்களை காட்டினார்கள். அந்த புகைப்படங்கள்ல தான் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சது. கிருஷ்ணா வேற யாரும் இல்லை, ரோஹிணியின் மகன், அதே கல்யாணியின் மகன் என்று சொல்கிறான். முத்துவுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. சிவன் அந்த பெண் ஏன் தன் பெயரை மாற்றினாள், ஏன் தன் அடையாளத்தை மறைத்தாள் என்று புரியவில்லை என்று சொல்கிறான். பாட்டியிடம் நேரடியாக கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. அவங்களும் எதையாவது கேட்டால் தப்பித்து பேசினார்கள் என்று கூறுகிறான். அதனால்தான் இந்த விஷயத்தை நேரடியாக வீட்டில் சொல்ல முடியவில்லை என்று சிவன் விளக்குகிறான். ஒரே நிமிஷத்துல அம்மாவுக்கும் அம்மாவின் அக்காவுக்கும் சொல்லிவிடலாம். முத்துவைத்தான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இப்படிப்பட்ட விஷயங்களை முன்பும் அவன் புத்திசாலித்தனமாக கையாழ்ந்திருக்கிறான் என்பதால் தான் என்று கூறுகிறான். முத்து கவனமாக எல்லாவற்றையும் கேட்கிறான். கிருஷ்ணாவை வீட்டில் விட்டுச் சென்ற விஷயம் தங்களுக்கு எப்போதுமே சந்தேகமா இருந்ததாக சொல்கிறான். ஏன் திடீரென்று விட்டுச் சென்றார்கள், ஏன் அப்பக்கு வந்து கூட பார்க்கல, இப்போ இதுக்கெல்லாம் பதில் கிடைச்ச மாதிரி இருக்கிறது. ஒருவேளை பாட்டி பக்கத்தில் தான் இருந்ததால் தான் அங்கே விட்டிருப்பார்கள் என்று சொல்கிறான். மேலும் ரோஹிணி துபாயில் வேலை செய்த போது ஒரு விபத்தில் இறந்துவிட்டாள் என்று சொல்லப்பட்டதாகவும், அப்போது எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பியதாகவும் முத்து கூறுகிறான். கிருஷ்ணாவே அங்கேயே இருக்க விரும்பினான் என்று சொன்னார்கள். ஆனா போக போக போன் கூட இல்லாம எந்த தகவலும் இல்லாததால் சந்தேகம் அதிகரித்தது. இப்போ சிவன் சொன்ன விஷயங்களால் உண்மை வேற மாதிரி இருக்குமோ என்று முத்துவுக்கு தோன்றுகிறது. அவன் சிவனுக்கு நன்றி சொல்லி தானே போய் முதலில் எல்லாவற்றையும் உறுதி செய்வதாக கூறுகிறான். உறுதியில்லாமல் யார் மேலும் விரல் சுட்டுவது சரியில்லை என்று சொல்லுகிறான். அதுக்கு பிறகு முத்து அந்த கிராமத்துக்கு போறான். போகும் வழியில் கிருஷ்ணாவின் பாட்டி வீட்டில் வேலை செய்யும் சிலரை சந்திக்கிறான். அவர்களிடம் பேசுறான். ஆனா தன் வருகை பாட்டிக்கு தெரியக்கூடாது என்று தெளிவாக சொல்லுகிறான். சிறிது நேரத்தில் சாலையிலேயே திடீரென்று கிருஷ்ணாவின் பாட்டியையே சந்திக்கிறான். அவனை பார்த்ததும் பாட்டி அதிர்ச்சி அடைந்து, நீ இங்கே எப்படி என்று கேட்கிறாள். முத்து ஏதோ வேலைக்காக வந்தேன் என்று சமாளிக்கிறான். பாட்டி வீட்டுக்கு போகச் சொல்கிறாள். முத்து மறுக்கிறான். ஆனா அவள் விடாமல் அவனை வீட்டுக்கு கூட்டிச் செல்கிறாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் பாட்டியின் இதயம் வேகமாக துடிக்கிறது. ஹாலில் திருமண புகைப்படங்கள் மாட்டியிருக்கின்றன. முத்து எல்லாம் பார்த்து விட்டானோ என்ற பயம் அவளுக்கு வருகிறது. அவனை சோபாவில் உட்கார விட்டு அவள் கிச்சனுக்குள் போகிறாள். முத்துவின் சந்தேகம் இன்னும் ஆழமாகிறது. காபி தயாரிக்கும் போது அவன் சுத்தி சுத்தி பார்க்கிறான். அப்போ ஒரு புகைப்படம் அவன் கண்களில் படுகிறது. அதில் ரோஹிணியும் அவளுடன் கிருஷ்ணாவும் நிற்கிறார்கள். முத்துவின் வாயிலிருந்து தன்னிச்சையாக, இது என்ன என்று வெளிவருகிறது. பாட்டி விஷயம் இனி மறைக்க முடியாது என்று புரிந்து கொள்கிறாள். முத்து கோபமாக, இவ்வளவு பெரிய உண்மையை தன்னிடமும் மீனாவிடமும் ஏன் மறைத்தார்கள் என்று கேட்கிறான். மனோஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரா, எல்லாம் உண்மைதான் என்றால் ஆரம்பத்திலேயே ஏன் சொல்லவில்லை என்று கேள்வி கேட்கிறான். பாட்டி கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்கிறாள். கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று சொல்கிறாள். எல்லாம் சரியாகும் வரை உண்மை வெளியே வரக்கூடாது என்று நினைத்ததாக கூறுகிறாள். அவள் அழுதபடி, இந்த விஷயம் வெளியே வந்தால் ரோஹிணியை வீட்டை விட்டே விரட்டி விடுவார்கள். கிருஷ்ணா அனாதை
அனாதையாகி விடுவான் என்று சொல்கிறாள். கிருஷ்ணாவின் பெயரை கேட்டதும் முத்து சில வினாடிகள் அமைதியாகி விடுகிறான். கோபம் இருக்கிறது, ஆனாலும் ஒரு குழந்தையின் வாழ்க்கை அவன் கண் முன்னால் வருகிறது. அவன் இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனா இது ரொம்ப நாள் மறைக்க முடியாது என்று சொல்கிறான். அதற்கு பிறகு முத்து கோபத்தோடு அங்கிருந்து வெளியேறி நேராக ரோஹிணியிடம் சென்று எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறான். ரோஹிணி பதறி போகிறாள். முத்துவுக்கு இது எல்லாம் எப்படி தெரிந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. அவளுக்கு மீனா மேல் சந்தேகம் வருகிறது. இதற்கிடையில் முத்து வீட்டுக்கு போய் மீனாவை வெளியே அழைக்கிறான். முத்துவின் முகத்தில் இருக்கும் கோபத்தை பார்த்ததும் மீனா பயந்து விடுகிறாள். கிருஷ்ணாவை சார்ந்த ரகசியம் வெளியே வந்துவிட்டதோ என்று அவள் மனதில் தோன்றுகிறது. முத்து அவளை கோவிலுக்கு கூட்டிச் செல்கிறான். அங்கே அவளிடம் உண்மையை கேட்கிறான். கோவிலில் கசம் சாப்பிட்டு கிருஷ்ணாவின் அம்மா பத்தி அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதா என்று முத்து கேட்கிறான். மீனா முற்றிலும் உடைந்து விடுகிறாள். அவளுக்கு முன்பே எல்லாம் தெரியும் என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறாள். ஆனா கிருஷ்ணாவின் எதிர்காலத்துக்காக அமைதியாக இருப்பதே சரி என்று நினைத்ததாக சொல்கிறாள். இதை கேட்டதும் முத்துவுக்கு கடும் கோபம் வருகிறது. எல்லோரும் சேர்ந்து தன்னை ஏமாற்றியதாக அவனுக்கு தோன்றுகிறது. அவன் இப்போ இந்த நாடகம் அதிக நாள் நடக்காது, உண்மை வெளியில் வந்தே தீரும் என்று கடுமையாக சொல்கிறான்.